நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 5 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாவிடம் கேட்கலாம். பாலா, வணக்கம். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 5 மீனவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள்? இந்த 5 மீனவர்களும் எப்பொழுது கைது செய்யப்பட்டனர்? பாலா, தமிழகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற சுமார் ஒரு 3000க்கும் மேற்பட்ட படகுகள், சுமார் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அதில் ஒரு படகு நெடுந்தீவு கடல் பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி இன்று அதிகாலை ஒரு படகையும் அதிலிருந்து 5 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்து தற்பொழுது காங்கேசன் துறைமுகத்துக்கு கடற்படை துறைமுகத்துக்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு பின்தான் இவர்கள் எந்த பகுதி மீனவர்களாக இருக்க வரும் என தெரிய வரும். அவர்கள் தற்பொழுது சில காலங்களாக கடந்த ஒரு மாத காலமாக மீனவர்கள் மீது தாக்குதல் குறைந்து சிறைபிடிப்பது சற்று குறைந்திருந்த நிலையில் இன்று மீனவர்கள் மத்தியில் சிறைபிடித்திருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்தான் இலங்கை கடற்படையினுடைய தளபதி இந்திய கடற்படை தளபதியை சந்தித்து இலங்கை சென்ற நிலையில் தற்போது மீனவர்கள் சிறைப்பிடித்திருப்பது தமிழக மீனவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்களுடைய உறவினர்கள் இது தொடர்பாக என்ன கருத்தை கூறுகிறார்கள்? பலா, கடந்த சில தினங்களுக்கு முன் கைது செய்ய மீனவர்கள் நள்ளிரவே கைது செய்வார்கள். அதிகாலை அவர்களுடைய உறவினர்களுக்கும் பகுதி மீனவர்களுக்கும் தெரிய வரும். ஆனால் இப்ப இன்று கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டு தற்பொழுதுதான் காங்கேசன் கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றுவிட இன்னும் சிறிது நேரத்தில் தான் அவர்கள் உறவினர்களுக்கும் மற்ற மீனவர்களுக்கும் அந்த மீனவர்களை பற்றிய விவரங்கள் தெரிய வரும்போதுதான் இவர்கள் அரசுக்கு மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று மீன்வளத்துறை மூலமாக கோரிக்கை வைப்பார்கள். இருப்பினும் மீனவர்கள் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது சிறிது காலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது இப்போது மீனவர்கள் மத்தியிலும் அவர்கள் உறவினர்கள் மத்தியிலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.